அனைவருக்கும் மாலை வணக்கம். அதாவது இன்று தொலைக்காட்சியிலே டெல்லியிலே நமது சகோதரி கனிமொழி எம்பி அவர்கள் நமது குறைகளை பாரத பிரதமரிடம் எடுத்து கூறி கொண்டிருக்கிறார். ஓரளவுக்கு அதை கேட்டேன். இதேதான் நான் யூடியூப் சேனலிலே பல மாதங்களுக்கு முன்னாக பதிவிறக்கம் செய்தேன். அதில் என்னென்றால், இன்றைக்கு நான் கூறுக்கும் குரல் அல்ல, கனிமொழி எம்பி அவர்கள் கொடுக்கும் குரல் அல்ல. தமிழனாக பிறந்து வீரமரணம் ஏற்ற வீரபாண்டி கட்டபொம்மன் அவர் இந்த வரி விதிப்பை குறித்து வெள்ளையர்களுக்காக எதிராக போராடினாரே. நாட்டு நட்டாயா, கதை பறித்தாயா, அல்லது அஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? மானங்கட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி கிஸ்தி என்று தமிழ் உணர்வுகளை அன்றையே வெளிப்படுத்தி விட்டார் வீரபாண்டி கட்டபொம்மன் அவர்கள். அதையே தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நம்மிடம் இட்லிக்கு, மருத்துவக்கு, பல் துலக்கும் பேஸ்ட்டுக்கு, எண்ணெய்க்கு இப்படிப்பட்ட வரிகளை மத்தியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் விலை ஏற்றம் குறைவு என்ற போக்கிலே நம்மிடம் வசூலித்து நாம் பாதிக்கப்படும் போது நம்மால் அவர்கள் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதே. ஏன் நாம் 2 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூல் செய்து ஏழை எளிய மக்களிடம், பாட்டாளி வர்க்கம், உழைக்கும் வர்க்கம், விவசாய வர்க்கம், ஏன் பிச்சைக்காரர்களிடம் கூட வரி வசூல் செய்து ஜிஎஸ்டி என்ற பெயரில் நாம் மத்திய அரசுக்கு கப்பம் கட்டி நாம் ஏன் கையாந்த வேண்டும்? ஏன் இன்றைக்கு கேரளா சகோதரர்கள் இன்றைக்கு 500க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கும் அந்த அளவுக்கு உயிரிழந்திருக்கிறார்கள். அங்கே உடனடியாக இவர்கள் செல்ல வேண்டியதுதானே நிவாரணத்தை வழங்க. எப்பொழுது செல்வார்கள் என்றால், இதையெல்லாம் அடைந்து முடிந்த பிறகு, பாதைகளில் இருக்கக்கூடிய, வீடுகளில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் வடிந்த பிறகு ஹெலிகாப்டர்களில் சென்று அங்கு ஆய்வு செய்துவிட்டு 1500 கோடி 2000 கோடி என்பார்கள். ஒரு உயிருக்கு என்ன விலை என்பது இவர்களுக்கு தெரியாது மத்திய அரசுக்கு. எனவே நான் மத்திய அரசை குறை கூறுவதும் எனது வேலை அல்ல. நான் சொல்வதெல்லாம் மக்களின் அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்கிறதோ அவைகளெல்லாம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இதற்கு உறுதுணையாக மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் செயல்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. எனவே ஒவ்வொரு மாநில அரசுகளும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், எங்கள் சகோதரி கனிமொழி அவர்கள் இப்போது என் அனுபவத்தில் நான் இப்போதுதான் கேட்டிருக்கிறேன் தமிழில் உரையாடியது. அங்கே அனைவருமே அந்தந்த மக்கள் நேரடி ஒளிபரப்பு ஆகிக் கொண்டிருக்கிறது தொலைக்காட்சியிலே. ஒவ்வொரு எம்பியும் தன் மாநிலத்திற்கு என்னென்ன உரிமைகள் வேண்டும், மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அந்தந்த மொழியிலே உரையாடினால் அங்கு இருக்கிறவர்களுக்கு கேட்கிறதோ இல்லையோ அதை மொழிபெயர்த்து தெரிந்து கொள்ளட்டும். அப்போதுதான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், தமிழ் மக்கள், குறிப்பாக என்னை போன்ற பகுத்தறிவும் சிந்தனையும் இல்லாதவர்கள் புரிந்து கொண்டு எந்த ஆட்சி காலத்தில் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் பிரதிபலன்களையும் எதிர்பார்த்து நமது மாநில அரசுகள் மத்திய அரசிடம் உரையாடி கொண்டு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தும். எனவே தயவு கூர்ந்து மக்களாகிய நாம், இப்படிப்பட்ட எம்பிக்கள் தமிழகத்திலே எங்களுக்கு இருக்க குறைகளை நான் ஏன் இப்படி செய்ய நீங்கள் முன்வருவதில்லை, என்ன காரணம், எங்களிடம் வசூலித்த பணத்தை எங்களுக்கு வழங்க உங்களுக்கு என்ன அப்படி என்ற கேள்வியை இப்போது எழுப்பி கொண்டிருக்கிற குரல் மேலும் மேலும் ஒலித்து வருங்காலங்களில் அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான வருவாய்களை அந்தந்த மாநிலங்கள் பூர்த்தி செய்து கொண்டு மீதம் இருக்கும் பட்சத்தில் அதை மத்திய அரசுக்கு வழங்க வேண்டியது நமது கடமையாக இருக்கும் என்பதை நான் வலியுறுத்துகின்றேன். எனவே இன்று இந்த ஒரு செய்தி மட்டுமல்ல, கேரளாவில் இயற்கை சீற்றம் ஏற்பட்டுக்கூடியதை வருத்தம் தெரிவித்து அங்கு உடனடியாக நிவாரண உதவிகள் என்ன வேண்டும், எத்தனை கோடி வேண்டும் என்று அந்த முதல்வர் விரும்புகிறாரோ அதை உடனடியாக பண்டிலிருந்து ரிலீஃப் செய்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பது எனது கோரிக்கை. நன்றி, வணக்கம்.